ஸோ நம்ம இப்போ இந்த ஃபைனல் பாக்ஸுக்கு வந்தாச்சு. க்ளோசிங் எப்பவுமே பெருசாக இருக்கணும் இல்லையா, அதனால் உங்களுக்கு பெருசாக எடுத்து வந்திருக்கேன். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஏஜஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஆவடி பட்டாபிராமில் இருக்கிற டெய்லி டேஸ்ன்னு ஒரு கடைக்கு. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் ரிவ்யூலாம் போட்டிருக்காங்க அதை பற்றி. ஆனால் நம்ம வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம காரில் தான் போக போகிறோம். இப்போ எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான். போயிட்டு வந்துடலான் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஈவினிங் 4:30க்கு போகிறோம். ஷாப் வந்து 6:30க்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அதனால் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்னால் லேட்டாக போனாலும் ஒன்றும் இல்லை, டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போகிறோம். காய்ஸ், இப்போ நம்ம ஷாப்புக்கு வந்துட்டோம். இது வந்து சின்ன வீடு மாதிரி தான் இருக்கா, நிறைய ரூமாக இருக்குது. அதில் தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஷெல்ஃப் போட்டு. எல்லாமே சூப்பராக இருந்தது. வாங்க பார்க்கலாம். இந்த ஷாப்பை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அதை போய் அப்படியே போய் வாங்குறதுக்கு பதிலாக வெப்சைட் இருக்கும், அவங்களுக்கு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு வாட்ச் லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி இப்போ நீங்கள் ஷாப்புக்கு போய் டக்கு டக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. டைம் சேவ் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது. நிறைய போட்டு வச்சுக்கலாம். பீனட்ஸ், பிஸ்தா அந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பிள் வாட்டர் பாட்டில். ஜிம் அடிக்ஸ்லாம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிள் கண்டெய்னர், கிளாஸில் தான் இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி மசாஜர் மாதிரி, பேக் பெயினுக்கெலாம் ரொம்பவே யூஸ் ஆகுது, முதுகுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் மசாஜர், கோம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். இப்போ நம்ம பாத் பண்ணும்போது முதுகு தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கை வச்சு தேய்க்கிறதுக்கு. ஆனால் இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம். பால்னு போட்டிருக்காங்க, இது ஃபுட்பால் மாதிரி போல். இது என்ன பண்ணால் அன்ராப் பண்ணிட்டு அந்த பட்டன் அழுத்தினா போதும் போல் பால் மாதிரி ஆயிரும். காரில் வந்து டஸ்ட்பினாக யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க, அது காரில் வச்சு ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்து என்னென்னா இது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம், ரோஸ். இது வந்து உங்களோட லவ்ட் ஒன்ஸுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போ நாங்கள் யாருக்கு கொடுக்க போகிறோன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தான் கொடுக்க போகிறோம். இந்தாங்க. இப்போ இது எதுக்குன்னா ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபேன் ரொம்ப டஸ்டி ஆகிடுச்சுன்னா இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இது என்னென்னா காஃபி பிளெண்டர். இப்போ நாங்களும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ரைஸை போட்டு வாட்டரை போட்டு இந்த மாதிரி பண்ணால் வாட்டர் மட்டும் ஃபில் ஆகி வந்துடும். அதனால் இது வாஷ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் இந்த ட்ராவலர்ஸ்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்னு நினைக்கிறீங்க? இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்னன்னா ஒரு ட்ராவலிங் கிளாஸுங்க. ஏன்னா இதை நீங்கள் பாருங்கள், இது ஓப்பன் பண்ணால் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இதில் எது வேணால் நீங்கள் டீயோ இல்லை வாட்டரோ எதாவது நீங்கள் வந்து இதில் ஊற்றி குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி போர்ட்டபுளாக இருக்கும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இது உங்கள் பாக்கெட்லேயே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வாங்கினோம். நம்ம நிறையா வீடியோஸ்லையும் பார்த்துருப்போம், இல்லை டிவிலையும் பார்த்துருப்போம். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் செய்வாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்க. அதே தான் இது நாங்கள் வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் வேணும்னா நாங்கள் கீழே 1 by 1 மென்ஷன் பண்ணுவோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லை பொட்டேட்டோ இது வேணால் நீங்கள் வேணால் சிக்கன் கூட இல்லை ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்டு நீங்கள் அந்த ஆயிலில் டிப் பண்ணால் அதை வந்து நீங்கள் குக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மம்மியில் வர பிரமிட் நினச்சிடாதீங்க. இது ஆக்சுவலாக ஒரு ஃபோன் ஸ்டாண்டு. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க மொபைலை பிடிக்காமல். இது நீங்கள் என்ன பண்ணலாம், டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் எந்த ஒரு ஆங்கிளில் வேணாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்லாண்டாக வேணால் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் மோட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹேண்டியான ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் ஸ்பூன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கோம் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ எம்எல்னு சொல்லிட்டு அது வெரைட்டியாக இருக்குது. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருப்போம், இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு அது ஸ்பூனில் மெஷர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த மெஷர்மெண்ட் பார்த்து அந்த தேவையான இன்க்ரீடியன்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டம். இதை நான் உங்களுக்கு என்னன்னு வந்து அன்ட்ராப் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம அம்மாவெல்லாம் இஞ்சி உரிக்கிறத பார்த்துருப்போம். ஸோ அது உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து கருப்பாகும், அந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு எரிச்சல் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தம்மில் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நீங்கள் வந்து இஞ்சி அந்த மாதிரி உரிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் ஃபிட் பண்ணிக்கணும். இது நீங்கள் பலூன் நினச்சிடாதீங்க, இது இந்த ஹேண்டுக்கான ப்ரொடெக்ஷனு. ஸோ இதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஸோ இஞ்சி க்ளீன் பண்ணும்போது நீங்கள் அதை பிடிச்சி இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அப்பளம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா இந்த ஃபில்டரோடு சேர்த்து இந்த இடுக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்பளத்தை இப்படி எடுத்து இப்படி ஃபில்டர் பண்ணும்போது அந்த ஆயிலெலாம் வந்துடும். ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெண்டரு. என்னடா பிளெண்டர்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக் கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் காமிக்கிறான்னு நினைக்காதீங்க. இதில் இருக்கிறது மேக்ஸிமம் வந்து சைனா இம்போர்ட்டட் தான். ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப கிளவர் இல்லை, அதனால் நீங்களே பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பவுலில் போட்டு இது ரொட்டேட் ஆகும் பாருங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே பிளெண்ட் ஆகிக்கும். ஸோ கரண்ட் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் இது ஹேண்டியே கையிலேயே கொண்டு போய்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிவைஸில் இது ஒன்று. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இருங்க நான் வந்து காட்டுறேன். இதை நீங்கள் வந்து தலை குத்துற கிளிப்புன்னு நினச்சிங்கன்னா சாரி, நீங்கள் தப்பு, அது கிடையாது. இது என்னன்னா இது வந்து இந்த பிளாஸ்டிக் சீலர்னு சொல்லிட்டு இதோட பேர். இது வந்து ஒரு 3 சைஸஸில் கொடுத்துருக்காங்க. லார்ஜ், ஒரு மீடியம் சைஸ் அண்ட் ஒரு ஸ்மால் சைஸில். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நமத்து போயிடும் ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்போஸில் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, அது நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கணும்னா இந்த கவரை இது லைட்டாக ரேப் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை எடுத்து இதில் நீங்கள் இப்படி போட்டு இப்படி நீங்கள் லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாருங்கள் ஏர் டைட் சீல் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இது நம்ம ஸ்நாக்ஸ் நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு பேக்கை கவர் பண்ணுறது இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் இருந்துச்சு, ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் பர்னர்லாம் பால்லாம் பொங்கி அது வரவடையாக பிடிச்சிக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரெஷ்ஷு. இது என்னென்னா ஒரு மாதிரி மெட்டலில் செஞ்ச மாதிரி இருக்குது. இது ஒரு ப்ரெஷ் மட்டும் வந்து சாஃப்டாக இருக்குது. மேபி வந்து அந்த கரையை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஹார்டாக இருக்கிறது ஹார்டாக யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இந்த வெஜிடபிள் சாப்பர். பாக்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனியன், டொமேட்டோ அந்த மாதிரி என்ன வெஜிடபிள் வேணால் போட்டு கட் பண்ணிக்கலாம். வாங்க இந்த வெஜிடபிள் சாப்பரை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பாப் ஆகுது. ஸோ இது என்ன மெக்கானிசம்னா இது ஸ்ப்ரிங் மெக்கானிசம் தான். நீங்கள் இதுக்குள்ளே வெஜிடபிள்ஸை நீங்கள் போட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்போ கட் ஆகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த பிளேட் ரொட்டேட் ஆகிறது யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ எக்கு அந்த மாதிரி தான் பிளெண்ட் பண்ணோன்னா ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் போட்டுட்டு இதை போட்டு நீங்கள் எக் அடிச்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இருங்க இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அந்த இதில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் கிச்சனில் வந்து இதை நீங்கள் ஏன் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஹேங் பண்ணி இதில் நீங்கள் பாருங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹேங் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்க்ரூஸ் அண்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ஜம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன வேணுமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு இந்த பட்டன் இங்கே இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வரும். ஸோ வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா பாடி மசாஜர். இது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் தான். இது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்க சொல்லும் போது. ஸோ அதனால தான் நாங்கள் வாங்கினோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாமல் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணலாம். இதை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரே பிரச்சனை, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அகைன் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க வந்து நம்மளுக்கு கைண்டாக சொன்னாங்க அது எப்படின்னு. ஸோ மேலே வந்து இது இருக்கும், இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுவிட்டு அதை நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம், போர்ட்டபுளாக எங்கே வேணால் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேணும்னா இங்கே வந்து இந்த சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அந்த பி டைப் மாடல் மாதிரி. இல்லை நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணலாம் டைரக்ட் கரண்ட்டில். அது ரொம்ப பவராக இருந்துச்சு. ஸோ வந்து ஓல்டேஜ் பீப்புள்ஸ் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பேட்டரி போட்டுக்கிட்டிங்கன்னா மைல்டாக இருக்கும். இருங்க நான் உங்களுக்கு ஜஸ்ட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாடியில் ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து உங்களுக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மசாஜர் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் மசிலை.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதோட ப்ரைஸை நீங்கள் வந்து கீழே நாங்கள் போடுறோம் பாருங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க, லோ காஸ்ட்டில் செம்ம ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஐட்டம் வந்து ஆப்பிள் கட்டர். இது நீங்கள் யூஸ்வலாக நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இதை நான் உங்களுக்கு அன்ட்ராப் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது எட்ஜு. ஸோ இந்த மாதிரி இது வந்து பிளாஸ்டிக்கில் வருது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அது அழகாக ஈவனாக ஸ்லைஸ் ஆயிரும். இந்த வீட்டில் சின்ன பசங்க சண்டை போடுவாங்க, பெருசாக போயிடுச்சு சின்னதாக போயிடுச்சுன்னு, இல்லை ஈவனாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் மேக்கர். இதில் நம்ம வந்து வீட்டில் நம்ம வந்து ஐஸ் க்யூப் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது அவங்களே ஒரு ட்ரேலாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப லிமிட்டட் தான் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு டசன் தான் பண்ண முடியும் ஐஸ் க்யூப்ஸு. ஸோ நம்ம நிறையா பண்ணி வைக்க முடியாது. இதில் வந்து அப்படி கிடையாது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்ளே வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்களே, நீங்கள் இந்த ட்ரேவை வந்து வச்சுட்டு உள்ளே தண்ணி ஊற்றணும். சைட்லலாம் இங்கே தண்ணி ஊற்றும் போது இங்கே தெரியுதா, அந்த மாதிரி கண்டெய்னரில் போய்ட்டு வாட்டர் ப்ளேஸ் ஆனோன்னா ஃப்ரீஸ் ஆனோன்னா ஐஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு ஐஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் செஞ்சது. ஸோ இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் இதை இப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐஸ்லாம் சப்போஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஐஸும் வெளியே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஐஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் கொட்டிக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த பாக்ஸை நீங்கள் வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் தெரியுதா உங்களுக்கு, இந்த ஹோல்ஸ் நீங்கள் வாட்டர் ஊற்றிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் அதுலேயும் ஐஸ் ஆகும். உங்களுக்கு எப்படின்னா இதுலேயும் ஸ்டோர் பண்ணி ஆல்ரெடி இருக்கும், இதுலேயும் இருக்கும். ஸோ வந்து நிறையா க்யூப்ஸ் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்காக தான் மெயினாக வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப நீங்கள் ஷாக்கிங் ப்ரைஸாக இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு பொருளுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ் போட்டாலும் அது பர்பஸ் தான் மெயின். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வேணும். ஓகேவா? நம்மளோட வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டாண்டு வேணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இதை வாங்கியிருக்கோம். இதை நான் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் ஸ்டாண்டை வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது அந்த பாக்ஸில் வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் தான். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். குவாலிட்டி ஒன்றா ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து ஒரு லோ ப்ரைஸ் அது வந்து நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா மொபைலில் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அட்ஜஸ்டபிள், நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஹைட்டும் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஹைட் வேணும்னா கூட. ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க. இது வந்து இந்த லுக்கப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லியான ஐட்டம். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட் ஃபோக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இருங்க, இன்னும் கொஞ்சம் பேர்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸும் பிக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை இதை நீங்கள் ஷோகேஸ்லேயும் வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த ஃபைனல் பாக்ஸுக்கு வந்தாச்சு. க்ளோசிங் எப்பவுமே பெருசாக இருக்கணும் இல்லையா, அதனால் உங்களுக்காக பெருசாக எடுத்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி இதை எடுத்தாங்க. அது என்ன ஐட்டம்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைஸ் ஹோல்டர் கண்டெய்னர். எங்கப்பா சொல்லிட்டேன், இது என்ன ப்ளூ? ஸ்பைஸ் ரேக், ரைட். இதில் நீங்கள் வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த கடுகு, சீரகம், அதெல்லாம் நீங்கள் எல்லா ஐட்டம்ஸும் இதில் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த ஐட்டம்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் அதை ஒரு கிச்சனில் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி அழகாக நீங்கள் அதை ஒன் பை ஒன்னாக இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து இப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். அது மேலே வந்து கொஞ்சம் ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அதான் இந்த மாடர்ன் கிச்சன் மாதிரி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் கெஸ்ட் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எங்கள் அம்மா வந்து ரொம்ப கிச்சன் கான்சியஸாக இருப்பாங்க. ஏன்னா பொருள்லாம் நல்லா இருக்கணும். எங்கள் கிச்சன் டூர் போகிறோம், வெயிட் பண்ணுங்கள், வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தேவையான ஸ்பைசஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான இது சொல்கிறேன். இது எல்லாமே நம்ம காமிச்சாச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ட் 2 சீக்கிரம் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. பாய்.